நான் இத்தனை நாளா கேட்டுட்டு இருந்த மோட்டிவேஷன் சாங்ஸ் எல்லாம் சும்மா கேட்கதான்க்கா நல்லா இருக்கு. ஆனா இப்ப நான் கேக்குற இந்த பாட்டு தான் நிஜமாவே நிஜத்தை சொல்லுது. ப்ளீஸ்க்கா, எனக்காக ஒரே ஒரு தடவை அந்த பாட்டை போடுங்கக்கா. இது என்னோட கடைசி ஆசைங்கிற மாதிரி நினைச்சுக்கோங்கக்கா. இவ என்ன சொல்றா? கடைசி ஆசையா? புரியலையே. ப்ளீஸ்க்கா, இப்ப இந்த பாட்டை எனக்கு கேட்கணும் போல இருக்குக்கா. ஆ சரிம்மா. இது லவ்வர்ஸ்க்கான ப்ரோக்ராம்ங்கிறதுனால லவ் சாங்ஸ் தான் ப்ளே பண்ணிட்டு இருக்கேன். நீ கேட்ட பாட்டை நான் கடைசியா ப்ளே பண்றேன். சரியா? ஓகே நேயர்களே, ஒரு இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்க இன்ட்ரெஸ்டிங்கான காதல் பாட்டை கேட்டுக்கிட்டே இருங்க. என்ன பண்ணலாம்? மேக்னா, அந்த மீரா பொண்ணு பேசுறத கேட்டா எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அவளுக்கு என்ன பிரச்சனைனே தெரியல. ஆனா அவ ஏதோ தப்பான முடிவு எடுக்கிற மாதிரி எனக்கு தோணுது. நீ ப்ரோக்ராம கண்டினியூ பண்ணு, நான் போய் அவளை பார்த்துட்டு வரேன். சித்து, நீயும் என் கூட வா. வர்றேங்க. ஆனா அந்த பொண்ணு வீடு எங்க இருக்குன்னு? ஐயோ, அவ ஏற்கனவே ஒரு ப்ரோக்ராம்ல எங்க வீடு எந்த ஏரியான்னு எல்லாமே சொல்லிருக்கா. அங்க போய் விசாரிச்சு அவ வீட்டை கண்டுபிடிச்சிடலாம். டைம் ஆச்சு சித்து, சீக்கிரம் வா போலாம். ஆமா மச்சான், தென்றல் சொல்ற மாதிரி அந்த பொண்ணு தப்பான முடிவு எடுக்கிறதுக்குள்ள சீக்கிரம் போங்க. சரி போ தென்றல். வாங்க. நீ பாத்துக்கோ. போதே. நல்லா படிச்சு பெரிய கலெக்டராவோ டாக்டராவோ ஆகணும்னு எங்களோட ஆசைமா.
மீராவோட வீடு எது? இதோ இதான்ப்பா. தேங்க்ஸ். மீரா, மீரா மீரா. மீரா மீரா, மீரா ஏ மீரா என்னாச்சு மீரா? அக்கா என்ன தேடி என் வீட்டுக்கே வந்துட்டீங்களாக்கா? மீரா என்னாச்சு? ஏன் உன் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி சொருகுது? என்னம்மா ஏன் இப்படி இருக்க? மீரா மீரா இந்த பொண்ணு பூச்சி மருந்து குடிச்சிருக்காங்க. என்னது? பூச்சி மருந்தா? என்ன மீரா இதெல்லாம்? பூச்சி மருந்து குடிக்கிற அளவுக்கு உனக்கு என்ன பிரச்சனை? ஓ, என்ன 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 இருக்காங்க? ஏய் மீரா ஏய் மீரா, ஏய் மீரா மீரா. மீரா எங்க? ஐயோ, மீரா. அண்ணா ப்ளீஸ் கொஞ்சம் ஃபாஸ்டா போங்க. மீரா 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 மீரா, மீரா மேடம் மீரா. இந்த பொண்ணு பாய்சன் சாப்பிட்டா கொஞ்சம் இமிடியேட்டா அட்மிஷன் போடுங்க ப்ளீஸ். பேரு மீரா, வயசு 15. கொஞ்சம் சீக்கிரம் டாக்டர் டாக்டர். டாக்டர் கொஞ்சம் வாங்க டாக்டர் கொஞ்சம் என்னாச்சு? வாங்க. டாக்டர் பாய்சனை குடிச்சிட்டா டாக்டர். ஆக்சுவலா இது போலீஸ் கேஸ். போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? டாக்டர் அதுக்கெல்லாம் டைம் இல்ல டாக்டர். பாவம் சின்ன பொண்ணு, எங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணு தான். நாங்க பிக் எஃப்எம்ல இருந்து வரோம். சோ எல்லா ஃபார்மாலிட்டிஸும் நாங்க பாத்துக்கிறோம். கொஞ்சம் சீக்கிரமா என்னன்னு பாருங்க டாக்டர். இந்த பேஷண்ட் பேரை போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. இவங்க பேர்ல அட்மிஷனும் போட்டுருங்க. பேஷண்ட்டை இமிடியேட்டா எமர்ஜென்சி வார்டு Okay, கூட்டிட்டு போங்க. மேடம் இந்தாங்க உங்க பேக். ஐயோ தேங்க் யூ so much சார். ஒரு நிமிஷம் இருங்க. இந்தாங்க. ஐயோ பணம்லாம் ஒன்றும் வேண்டாம் மேடம். அந்த பொண்ணு வயசும் என் பொண்ணோட வயசு மாதிரி தான் இருக்கு. அந்த பொண்ணுக்காக நீங்க 2 பேரும் படுற பாட பார்த்தா எனக்கே மனசு கஷ்டமா இருக்கு. அந்த பொண்ணு நல்லா இருக்கட்டுமா? பத்திரமா பார்த்துக்கங்க. வரேங்க சார். வரேன் மேடம். வாங்க. சிஸ்டர் அந்த பொண்ணுக்கு இப்ப எப்படி இருக்கு? ஓ நீங்க தான் அவங்க கூட வந்தவங்களா? ஆமா. என் கூட வாங்க. வா சித்து. சிஸ்டர் டாக்டர் கொடுத்த ரிப்போர்ட் இது என்டர் பண்ணிடுங்க. ஓகே ஓகே. சார் ஒரு 40,000 அட்வான்ஸ் பே பண்ணிடுங்க. 40,000. சார் சீக்கிரம் அட்வான்ஸ் பே பண்ணிடுங்க. அப்பதான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகேங்க, ஒரு 1/2 hourல பணத்தை கட்டிடுறேன். ஓகே சார். ஒரு நிமிஷம் இது வந்துடுறேங்க.
சொல்லு சித்து, ஆபீஸ் நேரத்துல கால் பண்ணிருக்க. கடனை ஒரு 40,000 ரூபாய் பணம் வேணும், கிடைக்குமா? 40,000? அவ்வளோ பணம் எப்படிப்பா கடன் கிடைக்கும்? உங்ககிட்ட எவ்வளவுதான் இருக்கு? என்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் இருக்கும். எதுக்கு சித்து 40,000 ரூபாய்? மா, எப்படியாவது ஒரு 40,000 ரூபாய் அரேஞ்ச் பண்ணிட்டு நீ சீக்கிரம் கேகேஆர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருமா. ஹாஸ்பிட்டலுக்கா? யாருக்கு என்னாச்சு சித்து? மா, அது என்னடா இதெல்லாம்? 10வது படிக்கிற பொண்ணு எதுக்குடா தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணா? மா, அதெல்லாம் தெரியலம்மா. நீங்க முதல்ல பணத்தை அரேஞ்ச் பண்ணிட்டு சீக்கிரமா வந்து சேருங்கம்மா. சரி சித்து, நான் வந்துடுறேன். அவ்வளோ பணத்தை உடனே எப்படி ரெடி பண்றது? சித்து, என்னாச்சு? அம்மாக்கு ஃபோன் பண்ணேன், கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. ம். என்னாச்சு? பில் கட்டிட்டாங்களா? சொல்லிட்டேன். இன்னும் அவங்க பணம் எதுவும் பே பண்ணல. கொஞ்சம் சீக்கிரமா கட்ட சொல்லுங்க. சார், ஹாஃப் அன் ஹவர்ல பணம் கட்டுறேன்னு சொன்னீங்க. இப்போ 1 மணி நேரம் ஆச்சு, இன்னும் பணம் கட்டலையே. சீக்கிரம் கட்டுங்க சார். ஏன்னா அந்த பேஷண்ட்டுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் எய்ட் தான் முடிச்சிருக்காங்க. நீங்க பணத்தை கட்டினதுக்கு அப்புறம் தான் ஃபர்தரா ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க முடியும். இங்க பாருங்க, எங்க அம்மா பணத்தை அரேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ வந்துருவாங்க. எப்படி நாங்க பணத்தை கட்டிடுவோங்க? நீங்க ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க சொல்லுங்க மேடம். நீங்க முதல்ல பணத்தை கட்டுங்க, அதுக்கப்புறம் தான் என்னால எதுவும் சொல்ல முடியும். என்னங்க நீங்க ஒரு உயிரோட விளையாடிக்கிட்டு இருக்கீங்க? நாங்க இங்க தானே இருக்கோம். எங்க ஓடியா போயிட்டோம். பணத்தை எப்படியாவது கட்டிடுவோம். சீக்கிரமா ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க சொல்லுங்க. சாரி மேடம், என்கிட்ட கத்தி எந்த பிரயோஜனமும் இல்ல. நீங்க பணம் கட்டினதுக்கு அப்புறம் தான் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்பாங்க. இதுதான் இந்த ஹாஸ்பிட்டலோட ரூல்ஸ். சித்து, நீ அத்தைக்கு ஃபோன் பண்ணி என்னாச்சுன்னு கேளு. சரிங்க. என்னாச்சு? அந்த பொண்ணு உயிருக்கு எதுவும் ஆபத்து இல்லையே? பணம் கட்டலனா ட்ரீட்மெண்ட்டே ஆரம்பிக்க மாட்டாங்களா அத்தை? என்னம்மா சொல்ற? மா, இப்ப பேசுறதுக்குலாம் நேரம் இல்லை. பணத்தை ரெடி பண்ணிட்டீங்களா? ரெடி பண்ணிட்டேன். கொடுங்க. ஆ, சீக்கிரம். இந்தாங்க, ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க சொல்லுங்க. ஹலோ சார், இவங்க பணம் கட்டிட்டாங்க. ஓகே சார், ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்க. டாக்டர், டாக்டர், என்னாச்சு டாக்டர்? அந்த பொண்ணோட உயிருக்கு ஆபத்து இல்லைல்ல? காட் இஸ் கிரேட். அந்த பொண்ணுக்கு உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. பட் அன்பார்ச்சுனேட்லி பேஷண்ட்டுக்கு இன்னும் கான்சியஸ் வரல. பல்ஸும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். எப்போ கான்சியஸ் வரும்னே சொல்ல முடியாது. கான்சியஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் மற்ற ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிக்க முடியும். பட் பேஷண்ட்டோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. ஜஸ்ட் ரிலாக்ஸ். அம்மா
எங்கம்மா எங்க பொண்ணு? என் பொண்ணு எங்கம்மா அட்மிட் பண்ணிருக்கீங்க? அழாதீங்க, உள்ள ஐசியூல தான் அட்மிட் பண்ணி. ஐசியூலியா? மீரா என்னம்மா ஆச்சு உனக்கு? மீரா மீரா என் பொண்ணு மீராவுக்கு என்னாச்சு? ஐயோ அம்மா. மீரா மீரா ஐயோ என் பொண்ணு இப்படி பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறாளே. ஓ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? உன்னை இந்த கோலத்துல பார்க்க மீரா வாங்க தவம் அப்பா வந்துருக்குமா? உன்னை இந்த நிலைமையில அம்மா, பார்க்க மீரா. மீரா மீரா, உனக்கு என்னமா நான் குறை வச்சேன்? வந்துருக்குமா? பார்த்து எதுக்குமா இப்படி பண்ண? எந்திரிமா எந்திரிமா எந்திரி. எங்க தெருவுல சொன்னாங்கம்மா, நீங்க தான் எப்பவும் வேலை செய்றவங்களா? ஆமா. நீங்க தான் எங்க பொண்ணுங்க கொண்டு வந்து சேர்த்துக்கலாமா? ஆமா. நன்றிம்மா. ரொம்ப நன்றிம்மா. எங்க பொண்ணுக்கு என்ன ஆச்சுமா? டாக்டர் என்னமா சொன்னாங்க? இப்படி மூச்சு பேச்சு இல்லாம இருக்காளே. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. பாப்பா உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கொஞ்சம் மயக்கத்தில் இருக்காங்க. மயக்கம் தெளிஞ்சா சரியாயிடுன்னு இப்பதான் டாக்டர் சொல்லிட்டு போனாங்க. மீரா எதனால இப்படி ஒரு முடிவெடுத்தா? உங்களால ஏதாவது யோசிக்க முடியுதா? தெரியலையேம்மா. தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையேம்மா. நாங்க காசு பணம் இல்லாதவங்களா இருந்தாலும் அவளை பணக்கார வீட்டு புள்ள மாதிரி தாமா பாத்துக்கிட்டோம். உழைச்சு உழைச்சு எங்க உடம்பு ஓடா உருகி அவளை ஒரு தேவதை மாதிரி தாம்மா பாத்துக்கிட்டோம். நாங்க கஞ்சோ கூழோ குடிச்சாலும் என் மகளுக்கு பசி எடுத்த சாப்பிட பணக்கார வீட்டு பசங்க சாப்பிடறதாமா கொடுத்துருக்கோம். ஆனா எதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்தான்னு எங்களுக்கு தெரியலம்மா. அதுவும் பிறந்த நாள் அதுவுமா இப்படி ஒரு முடிவா எடுப்பா கடவுளே. அவளை எங்க கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிட்டோம்மா. உடுத்த துணிமணி சைக்கிள் செருப்புன்னு அவ கேட்கிற எதுவா இருந்தாலும் உடனே வாங்கி கொடுப்போம்மா. இவங்க என்ன இந்த நேரத்துல கூட பொண்ணுக்கு அதை செஞ்சோம் இதை செஞ்சோம்னு புலம்பிட்டு இருக்காங்க? இது எல்லாத்தையும் தாண்டி தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு மீராவுக்கு என்ன பிரச்சனை இருக்குங்கிறத பத்தி யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. இந்த பாய்சன் கேஸ் எங்கம்மா அட்மிட் பண்ணிருக்காங்க? மீரான்ற பொண்ணா சார்? ஆமாம்மா. எங்கம்மா அட்மிட் பண்ணிருக்காங்க? உள்ள ஐசியூல இருக்காங்க. தேங்க்யூம்மா. மீரா இங்க சூசைட் அட்மிட் பண்ண மீரா என்ற பொண்ணு எங்கம்மா? இங்கதான் சார், இந்த வார்டில் தான் இருக்காங்க. அந்த பொண்ணுடைய அப்பா அம்மா யாருமா? நாங்க தாங்க சார். என்ன பிரச்சனைமா? எதுக்காக உங்க பொண்ணு தற்கொலை பண்ண ட்ரை பண்ணா? அவளை எதுனா திட்டினீங்களா இல்ல அடிச்சீங்களா? என்ன பண்ணீங்க? ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க. இல்லைங்க ஐயா, எங்க பொண்ணு நாங்க எதுவுமே சொல்ல மாட்டோம். எதுவுமே சொல்லாம தான் தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு போயிருக்கலாம். அம்மா அப்படி என்னம்மா பிரச்சனை சொல்லுவா நீ? அவர் சொல்றது உண்மைதாங்க ஐயா. எங்களுக்கு அவ ஒரே பொண்ணு, ரொம்ப செல்லமா தான் வளர்த்தோம். அவகிட்ட கோவமா ஒரு வார்த்தை கூட பேச மாட்டோம். என்ன காரணம், எதுக்காக இப்படி பண்ணனு தெரியல சார். எங்களுக்கு ஒண்ணுமே விளங்கலையா.